எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. சிவகார்த்திகேயன்ல இருந்து ஜெயம் ரவில இருந்து எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. இது கண்டிப்பா பார்க்கணும். எல்லாருமே வந்து பார்த்து தியேட்டர்ல மெயினா வந்து பார்த்து கொண்டாடுற படம். ஜி சூப்பரா இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவா தான் இதுவா இருக்கு. ஆனா படத்துல வந்து எல்லாமே ஒர்க் அவுட் இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா தான் ஜெயம் ரவி சூப்பரா பண்ணிருக்காரு. ஆமா, அவர் தான் வில்லன் ரோல்ல செம்மையா பண்ணிருக்காரு. மத்தபடி ஆக்டிங் வைஸ் என்டர்டெயின்மென்ட் நல்லா இருக்கு. என்டர்டைன்மெண்ட் ஆனா காமெடி அவ்வளவா இல்ல. காமெடி நாங்க எதிர்பார்த்தோம் சிவகார்த்திகேயன் கிட்ட. இப்ப அவர் ஃபுல்லா ஆக்ஷன்லயே இறங்கிட்டாரு. ஸ்ரீலீலா எப்படி பண்ணிருக்காங்க? அவங்க தான் அவங்களுக்கு தான் படத்துக்கே வந்தேன். ஓகே. தேங்க்யூ. ஆக்சுவலா படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க என்னதான் வந்து சென்சார் போர்டுல தீ பரவட்டும் அப்படின்றத எடுத்தாலும் எங்க எல்லாத்தோட நெஞ்சிலையும் தீ பரவட்டும்ன்ற வார்த்தை வந்து என்னைக்குமே இருக்கும். தமிழரா இருக்க எல்லாத்தோட மனசுலயுமே இருக்கும். இன்னைக்கும் சொல்றேன், எப்பவும் சொல்றோம், தமிழ்நாட்டுல என்னைக்கும் இருமொழி கொள்கை மட்டும்தான். படம் நல்லா இருக்கு. படத்தை வந்து தியேட்டர்ல பாருங்க, ஃபேமிலியோட வந்து பாருங்க. நம்ம தமிழுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டோம், தமிழ் மொழிக்காக நம்ம முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எத்தனை பேர் உயிர் இழந்திருக்காங்க, எல்லாமே இதுல காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப படம் வந்து நேர்ல பாருங்க, தியேட்டர்ல பாருங்க. நல்லா தான் இருக்கு. நினைச்சதை விட சூப்பரா இருக்கு. படம் செம்மையா இருக்கு. ஜிவியோட அண்டர் ஃபிலிம் மியூசிக்ல எப்படி இருந்துச்சு படம்? மியூசிக்லாம் செம்ம சூப்பரா இருக்கு. படமும் செம்மையா இருக்கு. பார்க்கலாம், எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சிவகார்த்திகேயன் எப்படி பண்ணிருக்காரு? சிவகார்த்திகேயன் சூப்பரா நடிச்சிருக்காருங்க. ஸ்ரீலீலாவும் நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. எல்லாரும் மியூசிக் இது என்டர்டெயின்மென்ட்ல படம் இருக்கு. படம் கொஞ்சம் கூட போர் அடிக்கிற மாதிரி இல்ல. எல்லாமே ஃபுல்லாவே நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்தே என்டர்டைனிங்கா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணாங்க. பக்கவா இருந்தது. ஜிவி எப்படி பண்ணிருக்காரு? சூப்பரா இருக்கு. மியூசிக்கும் பக்கவா இருக்கு. ஆக்டிங் வைஸ் ஸ்ரீலீலா சிவகார்த்திகேயன். ஜெயம் ரவி ஆக்டிங் சூப்பரா இருந்தது. அதர்வா ஆக்டிங் நல்லா இருந்தது. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் தெரியும் எல்லாருக்கும். சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். மேட்ச் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஜெயம் ரவி சூப்பரா பண்ணிருக்காரு. அவர் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ஜிவியோட அண்டர் ஃபிலிம் இது எப்படி பண்ணிருக்காரு? பாட்டு வந்து படத்துக்காக செஞ்சிருக்காம. மியூசிக் அவ்வளோ இல்ல. எல்லாரோட ஆக்டிங் சூப்பரா ரொம்ப இந்த சீன்லாம் ரொம்ப கெஸ்ஸிங் சீனா இருக்கு. ஏகப்பட்ட சீன் கெஸ்ஸிங் சீன். இது அடுத்துதான் நடக்கும், அடுத்துதான் நடக்கும், அடுத்துதான் நடக்கும். ஒரு இது எப்படின்னா இது வந்து கமர்ஷியல் உள்ள எடுத்துட்டு வராம இருக்கலாம். லவ் ஒரு 8 பாட்டு 7 obviously movie is good. எல்லா பேரும் தியேட்டர்ல வந்து பார்க்கணும். SK is like past 3 films சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. His choice of script is so good. Obviously Sudha Kongra's script is like next level. Like already அவங்க மென்ஷன் பண்ண மாதிரி சூரரை போட்டு like not just about a personal thing, I mean personality. They are like used multiple characters for this one political incidents. And then ரொம்ப politically illa, there were political events which had a mass elevation, but still it goes around with a fictional story, so it's obviously good. Everyone must watch in films, I mean theaters.